Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டார்கெட் டிஎன்பிஎஸ்சி 2025 கோல்டன் ஹிட் 75 days Group 1 and Group 4 ஸ்பெஷல் ஃபோக்கஸ். April 1 Group 1 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு April 25 இன்னும் 2 வாரத்தில் Group 4க்கான அறிவிப்பை கொடுக்க போகிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி சொன்ன தேதிகளில் எக்ஸாம் நிச்சயமாக வரப்போகுது. இதுக்கு நாம் தயாராகணும். ஸோ Group 1 Group 4 ரெண்டுமே பக்கத்தில் வருது. ஸோ Group 1 முடிஞ்சு Group 4 படிக்கலாம். இந்த மாதிரி போனோம் அப்படின்னா நிச்சயமாக அடி வாங்க தான் செய்யும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணும் போது நம்ம டார்கெட் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணோன்னா எந்த எக்ஸாம் இருந்தாலும் ஹிட் பண்ண முடியும். நம்ம கோல்டன் 75 days இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் Group 1 முடிஞ்சு ஒரு மாதத்தில் Group 4, Group 4 முடிஞ்சு 1.5 மாதத்தில் Group 2 வருது. ஸோ தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணால் டைம் நிச்சயமாக இருக்காது. நம்ம ஃபோக்கஸ் ஜூன் 15, அதாவது Group 1 எக்ஸாம் ஜூன் 15 வருது. இந்த ஜூன் 15க்குள்ளே டிஎன்பிசி கொடுக்கப்பட்டிருக்க சிலபஸை மினிமம் 80-90% நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா Group 1ம் எழுத முடியும், Group 4ம் எழுத முடியும், Group 2 எழுத முடியும். நாட்கள் கம்மியாக தான் இருக்குது. எஸ், அது எல்லாம் ஓகே தான். ஆனால் இதுக்கான முயற்சி சரியாக போட்டால் நிச்சயமாக எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஏன்னா போட்டித் தேர்வு பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம படித்தது மட்டுமே அங்கே வரப்போகிறது கிடையாது. ப்ராப்பராக ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி உள்ளே இறங்கினா எந்த எக்ஸாம் இருந்தாலும் கிராக் பண்ண முடியும். ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக உள்ளே வந்து கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ இந்த கோல்டன் ஹிட் 75 days பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கான பேட்ச் ஸ்டார்ட் ஆகிறது. ஸோ April 7th பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. April 10th வரைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் ஆகுது, எப்படி நம்ம கவர் பண்ண முடியும், எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் Group 1 and Group 4 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். காரணம் என்ன? இப்போ April 1 Group 1 கொடுத்துட்றாங்க. April 25 Group 4 வரப்போகுது. அதுக்கப்புறம் தான் Group 2 வந்து வரப்போகுது. நம்ம ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும் ஜூன் 15க்குள்ளே எல்லாமே நம்ம கவர் பண்ணி ஆகணும். இது தேதி வாரியாக முழுமையாக நான் வந்து கொடுத்துருப்பேன். ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜூன் 15க்குள்ளே நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா Group 1, Group 2, Group 4 இதை 3 எக்ஸாம்ஸ்க்குமே நீங்கள் ப்ராப்பர் ரெடி ஆக முடியும். ஸோ Group 1 முடிச்சுட்டா அடுத்த ஒரு மாதம் நீங்கள் ரிவிஷன் மட்டுமே பண்ணால் மட்டும் போதுமானதாக வந்திருக்கும். Group 4 முடிஞ்சு 2.5 மாதம் ரிவிஷன் மட்டுமே பண்ணால் போதும். ஏன்னா எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிடுவீங்க. டெஸ்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். சமச்சர் புக்ஸு, அவுட் சைட் சோர்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, அதுக்கான ரிவிஷன் நோட்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 50-60 பேஜில் ரிவிஷன் நோட்ஸ் இருக்கும். அதுக்கான ஒன்லைனர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும்போது இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டா எல்லாமே நம்ம கவர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி கவர் பண்ண வரும், எல்லாமே டீட்டெயிலாக வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு இது ஓகேன்னு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். April 7th நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். April 10 வரைக்கும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க. இல்லை Group 4க்காக லாங்குவேஜ் தனியாக நம்ம வந்து கொடுக்குறோம். இன்கேஸ் நீங்கள் Group 1 மட்டும் ஜாயின் பண்ணால் லாங்குவேஜ் இல்லாமல் ஜிஎஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டினும் இதில் வந்து உண்டு. ஓகே, இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் டேட் நான் வந்து கொடுத்துருப்ப அட்டவணையில் டேட்டை வந்து விட்டுருங்க. பட் எல்லாமே நம்ம ப்ராப்பராக கவர் பண்ணிவிடும். கரண்ட் அஃபேர்ஸ் கவர் பண்ண போகிறோம், ஜிஎஸ் கவர் பண்ண போகிறோம், லாங்குவேஜ் கவர் பண்ண போகிறோம், ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மேக்ஸ் எல்லாமே இல்லை கவர் ஆக போகுது. ஓகே, வீடியோ முழுமையாக பாருங்கள். ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது சமச்சர் புத்தகம், டிகிரி லெவல் சோர்ஸ். ஏன்னா சமச்சர் புக் மட்டுமே போதுமானதாக வந்திருக்காது. ஈவன் Group 4 எடுத்தாலுமே ஒரு சில விஷயங்கள் இப்போ ஜியோகிரஃபி, ஐஎன்எம்மில் அவுட் ஆஃப் சமச்சர் புக் கேட்க தான் செய்கிறாங்க. அந்த விஷயங்களும் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அங்கே 10th லெவல் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் படித்தா போதுமானு கேட்டால் கிடையாது. நீங்கள் வெளியே ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அப்போது நம்ம சமச்சர் புக்கும் முழுமையாக கவர் பண்ண போகிறோம். டிகிரி லெவல் கவரேஜ், என்னென்ன புக்ஸ் நம்ம வந்து படிக்கிறோம், என்ன சோர்ஸ் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்லைனர்ஸ் கிட்டத்தட்ட 10,000 ஒன்லைனர்ஸ் சமச்சர் புக்கை பேஸ் பண்ணியிருக்க போகுது. அது ஒன்லைனர்ஸ் அப்படின்னா வெறும் அது புக்கில் இருக்கிறத மட்டும் கட் பேஸ் பண்ணாமல் ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மெட்டில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதை ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணால் சூப்பராக நம்ம வந்து கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ என்ன மாதிரி மேக் பண்ண பார்த்துலாம். இங்கே பாருங்கள், இப்போ டெஸ்ட் 1 நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதுக்கான போர்ஷன்ஸ் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இந்த போர்ஷன்ஸில் உங்களுக்கு 100 கேள்விகள் இருக்கும். 100 கேள்விகள் MCQ மெத்தடில் பைலிங்குவலில் இங்கே வந்து இப்போ நகை போக போகுது. ரைட்டா? என்ன பண்ணுற மாதிரி இருக்கணும், இது எல்லாமே சமச்சர் புத்தகம் தான். இதே பாருங்கள், 6th 9th எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே சமச்சர் புத்தகம் தான். நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இதுக்கான ஒன்லைனர்ஸ் நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ 1லேருந்து 5 வரைக்கும் எல்லாம் வந்து கவர் பண்ண போகிறோமோ, 6th 12th 10th புக் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஃபார்மேட்டில் அதுக்கான கீ ஃபார்மேட்டில் ஒரு PDF ஃபார்மெட் நான் வந்து கொடுத்துருவேன். அதுக்கான சாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை முழுமையாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவிஷனுக்காக தான் நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணும் போதே ரிவிஷன் மோட் தான் நீங்கள் வந்து கொண்டு போவீங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு புக்கை நீங்கள் வந்து படிக்கிறீங்க. அந்த புக்கை படிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த புக்கை முழுமையாக முடித்தா மட்டும்தான் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண முடியும். சமச்சர் புக்கில் ஸ்கிப் பண்ணவே கூடாது, எல்லாமே கவர் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம அவுட் ஆஃப் புக்ஸ் போகும்போது நிறைய விஷயங்கள் தேடி படிக்கிற மாதிரி வந்திருக்கும், சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி வந்திருக்கும். அப்படி போகும்போது கையில் இருக்கிற சோர்ஸை ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிடணும்.
இதை முடிச்சுட்டு நம்ம டிகிரி லெவலும் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஃபேஸ் 1ல் உங்களுக்கான ஒன்லைனர்ஸ் நான் வந்து கொடுத்துருவேன். அதை முழுமையாக படிச்சுட்டு அதை ஞாபகம் வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி 100 கேள்விகள் MCQ மெத்தடில் டிஎன்பிஎஸ்சி மோடில் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க. பைலிங்குவல் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகே, இந்த ஃபார்மேட்டில் முழுமையாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 10,000 ஒன்லைனர்ஸ் ப்ளஸ் 25 ரிவிஷன். நான் ஏன் இதை வந்து கொடுத்துருக்கேன், இது டெஸ்ட்டை விட ரிவிஷன் மோடு தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம ஒன்லைனர்ஸ் என்ன பண்ணுறோம், கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட் கொண்டு போகும்போது இன்னும் ஈஸியாக நீங்கள் பண்ணிக்க முடியும். அடுத்தது மேக்ஸுக்கு தனியாக 1200 கேள்விகள். இங்கே முக்கியமாக ரீசனிங் பார்ட்டும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி 25 கேள்விகள் அவங்க சிலபஸ் கொடுத்துருந்தாலும் ஒரு 3-4 கேள்விகள் வெளியிருந்து கேட்க தான் செய்கிறாங்க. கேட்டால் சிலபஸ் உள்ளே இருக்க மாதிரி தான் வந்து காமிச்சிப்பாங்க. நம்ம ரீசனிங் பார்ட்டும் உள்ளே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அண்ட் லாங்குவேஜ்க்கான வீடியோஸ், அதாவது நீங்கள் குரூப் 2 படிக்கிறீங்க, குரூப் 4 படிக்கிறீங்கன்னா தமிழுக்கான லாங்குவேஜ் வீடியோஸ் இருக்கும், இங்கிலீஷும் வந்து உண்டு. ஸோ குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்மளுக்கு லாங்குவேஜ் தேவை கிடையாது, நம்ம ஜிஎஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். சரியா? இதில் இந்த ஒரு குழப்பம் உங்களுக்கு வந்து இருக்காது. குரூப் 1க்காக மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு லாங்குவேஜ் இல்லாமல் குரூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணும், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து லெவல் 2 பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் கவரேஜில் 28 டெஸ்ட் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். அண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட் ஆஸ் பர் நியூ சிலபஸ், ரிவிஷன் நோட்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ரிவிஷன் PDF, சப்ஜெக்ட்ஸ் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி எல்லாத்துக்கும் அதுக்கான நோட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ப்ளஸ் இங்கே முக்கியமான ஒரு பாயிண்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்காமல் எக்ஸாம்ஸ்க்கு போகாதீங்க, வாட் எவர் த எக்ஸாம்ஸ். ஏன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ் நம்ம ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டா அதில் இருந்து ஒரு 30-40 கேள்விகள் ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. இதை ஒரு ப்ராப்பராக PDF ஃபார்மெட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? இந்த கமிஷன் காட்டுறேன் பாருங்கள். இங்கே சமச்சீர் புத்தகத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாலிட்டியில் படிக்கணும், பாலிட்டி ஃபுல்லாக முடிச்சுட்டு பாலிட்டி ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, INM ஃபுல் டெஸ்ட்டு. அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒன்லைனர்ஸ் படிக்கும் போதே எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிடுவீங்க. திரும்ப MCQ அட்டன் பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணி ரிவிஷன் வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இந்த ரிவிஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம சேர்ந்து கொடுக்குற மாதிரி தான் வந்து போகும். ஓகே, அடுத்து பாருங்கள், ஃபுல் டெஸ்ட் மட்டுமே 3. சமச்சீர் புத்தகத்தில் இருந்து ஃபுல் டெஸ்ட் மட்டுமே 3. அப்போ எப்படி கேட்டாலும் இந்த புக்கை தாண்டி வெளியே நம்ம கேட்க போகிறது கிடையாது, எல்லாமே நம்ம கவர் பண்ணிவிடுவோம். ஸோ 12th 11th 9th எதுவும் மிஸ் பண்ணாமல் எல்லா புக்கும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டா இதுவே போதுமானதாக வந்திருக்கும். சமச்சீர் புக்கை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இங்கே மிஸ் ஆகாது, எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஏன்னா ஃபுல் டெஸ்ட் மட்டுமே பாருங்கள், ஒரு சப்ஜெக்ட் வைஸ் ஃபுல் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம். ப்ளஸ் அது இல்லாமல் ஃபுல் மார்க் 3 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இது முடிஞ்சு தான் அடுத்து மேக்ஸ்க்கு அட்டவணை இங்கே வந்து கொடுத்துருக்கேன், அது வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கான PDF இருக்குது. அதுக்கப்புறம் டிகிரி லெவல் டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ஒரு சிலபஸ்க்கும் என்ன நீங்கள் படிக்க போகிறீங்க, தமிழ் மீடியம் எந்த புக்கு படிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் அதுக்கான சோர்ஸ், அதுக்கான பேஜ் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருவோம். இதை வந்து கொண்டு போயிடலாம். இதுலேயும் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து உண்டு. பாருங்கள், ஃபுல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாலிட்டி, INM கவர் பண்ண போகிறோம். அடுத்தது மேக்ஸுக்கு 2 ஃபுல் டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் 2 ஃபுல் டெஸ்ட்டு அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட்டு. அப்போ டேட் பாருங்கள், 8/6 நம்ம வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஜூன் 15 குரூப் 1 எக்ஸாம் வருது. அப்போ ஜூன் 15க்குள்ளே குரூப் 4 முடிச்சிருவோம், குரூப் 2 முடிச்சிருவோம், குரூப் 1 முடிச்சிடலாம். அப்போ குரூப் 1 எழுத முடிக்கும் போது நீங்கள் அடுத்து வரப்போகிற குரூப் 4 குரூப் 2க்கு ரிவைஸ் மட்டும் பண்ணாலே போதுமானதாக வந்திருக்கும். இந்த டெஸ்ட்டை மட்டும் ப்ராப்பராக டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டா எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிட்டு போயிட்டே வந்திருக்கலாம். ஓகே, அட்லாஸ்ட் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒன்லைன் சோர்ஸ் நான் வந்து கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கும் இதுக்கு கிளியராக வந்து கொடுத்துருக்கோம். பாருங்கள், சப்ஜெக்ட் வைஸ் எதெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஒரு டெஸ்ட்டுக்கும் 100 கேள்விக்கு மேலே வந்திருக்கும். எல்லாமே பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் தனியாக அதுக்கான கொஸ்டின் PDF, அதுக்கான ஆன்சர் PDF பைலிங்குவலில் நம்ம கொடுத்துற போகிறோம். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் தமிழுக்கான டெஸ்ட் இருக்குது, இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் இருக்குது, சயின்ஸுக்கும் டெஸ்ட்டு உண்டு. சயின்ஸில் ஒரு 5 கேள்வி தான் கேட்குறாங்க, 10 கேட்குறாங்க, படிக்க வேணாம் அப்படி கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே டெஸ்ட்டு இங்கே வந்து உண்டு. நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் நோட்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம். லாங்குவேஜ் வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம 1100 இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இல்லை கவர் பண்ண போகிறது 10,000 ஒன்லைனர்ஸ் கவர் பண்ணுறோம், ப்ளஸ் ரிவிஷன் நோட்ஸ் இதில் கவர் பண்ணுறோம். அண்ட் சமச்சீர் புத்தகத்தில் இருந்து 25 டெஸ்ட்டு MCQ மாடலில், அண்ட் டிகிரி லெவலில் இருந்து 27 டெஸ்ட்டு எஸ்பெஷலி குரூப் 1 குரூப் 2க்காக. நெக்ஸ்ட் மேக்ஸ் தனியாக ஒரு 1500 கேள்விகள் நம்ம இங்கே வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் இல்லாமல், அதாவது இந்த 25 இல்லாமல் சயின்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணுறோம், தனியாக வந்து கவர் பண்ணிகிட்டு இருப்போம். ப்ளஸ் லாங்குவேஜ்க்கான டெஸ்ட், அதுக்கான வீடியோஸ், இது எல்லாமே சேர்த்து 1100 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஏப்ரல் 7th பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏப்ரல் 10th 11th ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேட்ச் வந்து க்ளோஸ் ஆகிடும். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கு அதையே வேணாம். சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டா வரப்போகிற குரூப் 1 குரூப் 4 குரூப் 2 எது வந்தாலும் தட்டி தூக்க முடியும். ஓகே, ஸோ டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். கால் பண்ணாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. பட் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.